மாடி தோட்டம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம எந்த அளவுக்கு செலவை கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செலவு கம்மி பண்ணிக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற வேஸ்டான பிளாஸ்டிக் சாமான்லாம் தூக்கி பழைய பேப்பருக்கு போடாம அதை வச்சே நம்ம மாடி தோட்டத்தை ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் பிளாஸ்டிக் சாமான தான் இப்போ கிஃப்ட்டா குடுக்குறாங்க. அதையும் நம்ம மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு ஒரு பழைய பிளாஸ்டிக் கூடை தான் எடுத்திருக்கேன். இதில ஹேங்கிங் பாட் பண்ண போறேன். அதனால கம்பி நல்லா சூடு பண்ணிட்டு, அடியில தேவையான அளவு ஓட்டை போட்டுக்கணும். மேல் பக்கம் 4 பக்கமும் 4 ஓட்டை போட்டுக்கணும். இது ஹேங்கிங் பாட்டுக்காக தான் 4 பக்கம் ஓட்டை போடுறோம். அப்படியே வைக்கிறதா இருந்தா மேல் பக்கம் நம்ம ஓட்டை போட வேண்டியதே இல்ல. இதுக்கு ஏதாவது ஒரு பெயிண்ட் நம்ம கிட்ட இருக்கிறத அடிச்சுக்கலாம். நான் மாடிக்கு அடிச்ச மீதி இருந்த பெயிண்ட்ட தான் அடிச்சிருக்கேன். இந்த ஹேங்கிங் பாட்டுக்காக கம்பி சுத்தியும் போட போறோம். கம்பி இல்லாதவங்க கயிறு கூட கட்டிக்கலாம். இந்த கம்பி என்கிட்ட வேஸ்ட்டாக இருந்தது. அதனால் இதை போட்டுக்கிறேன். கம்பி எந்த அளவுக்கு உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு மீதியை கட் பண்ணிடலாம். அதே அளவுக்கு 4 பக்கமும் கம்பியை கட் பண்ணி கோர்த்துக்கணும். கம்பியோட ஆரம்ப பகுதியில் நல்லா முறுக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் கூடையிலேருந்து இப்படி அப்படி நகராமல் இருக்கும். இதே மாதிரியே 4 பக்கம் முறுக்கி விட்டுட்டு 4 கம்பியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி முறுக்கி முறுக்கி விட்டுக்கலாம். இதையே அப்படியே கொக்கி மாதிரியும் வளைச்சிக்கலாம். கயிறு கட்டினோம்னா கொக்கி தனியாக தான் செய்ய வேண்டியது இருக்கும். இது கம்பியில் இருக்கிறதுனால நல்லா டைட்டாக முறுக்கி விட்டுட்டு இதுலேயே கொக்கி ரெடி பண்ணிக்கிட்டு அப்படியே மாட்டி தொங்க வச்சுக்கலாம். இந்த பாட்டோட அடிப்பகுதியில் கொஞ்சம் தேங்காய் நார் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மண் கலவையை போட்டு தொங்கின்னு இருக்க மாதிரி இருக்க எந்த செடி வச்சாலும் பார்க்கவே அழகாக இருக்கும். பட்ரோஸும் வச்சுக்கலாம். இந்த செடி இப்போ ரீசெண்டாக பெங்களூருக்கு அக்கா வீட்டுக்கு போயிருக்கும்போது அங்கேருந்து கொண்டு வந்திருந்தேன். இதனுடைய ஒவ்வொரு இலையும் தனித்தனியாக நட்டாலே வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நட்டு பார்க்கலாம், வருதான்னு செக் பண்ணி பார்க்கலான்னு நட்டிருக்கேன். இது அப்படியே திராட்சை கொத்து மாதிரி அழகாக தொங்கும். இதனுடைய பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.